இவர் தான் சொல்லியிருக்கிறாரு பொதுச் செயலாளர் வழக்கு இருக்கு இல்லையாங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அவங்க வழக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க அசூரன்ஸ் கொடுக்கல. உண்மை. நம்ம நாளைக்கு கொடுத்தாங்கன்னு பொய்ய சொல்லிக்கிட்டு நாளைக்கு கத்திரிக்காய் முத்தினாதான் சந்தைக்கு வந்துட்டு போயிருமே. ஓபிஎஸ்க்கு எந்த உத்தரவாதம் வழங்கப்படவில்லை. வழக்க பொறுத்தவரை இவர் தான் வழக்கு இருக்குது, எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, 2 ஜாதி வன்னியர் கொங்கு வேளாளர் கட்சியா போயிட்டு முக்குலத்தோர் கடுமையா எதுக்குறாங்க. நீங்க அதை சரி பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ அது வேற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பண்ணிடாதீங்க, அதுவும் நஷ்டத்துலதான் முடியும்னு எல்லா இதுவுமே அவரு தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்க சொல்ற பல விஷயங்கள் எல்லாமே நாம சொல்லக்கூடிய பல விஷயங்களாதான் இவரும் பெரும்பாலும் பேசியிருக்காரு, அவரும் பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். அவரு ஒரு ஹையர் எக்லான்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் கூட இருந்ததுனால அதனால அவருக்கு நீங்க சொல்ற உத்தரவாதம் அளிக்கப்படல. சாய்ஸஸ் எதுவும் கொடுத்தாங்களாங்க? சரி நீங்க இருங்க, வேற ஒரு அமைப்பா இருங்க, வேற ஒரு அதெல்லாம் சொல்லல. அவர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டாங்க. அவரு அடமண்டான ஆளுதான், அவர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டாங்க. சரி, அவர்கிட்ட பேசிட்டு அவரு சாதகமான விளைவை கொடுப்பாருலாம் நம்பிக்கையை கொடுக்கல. இவரு தான் இதெல்லாம் இருக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்றாரே தவிர அவங்க நாங்க பயன்படுத்தோம்னு சொல்லல.